திரு சாட்டை துரைமுருகன் தொடர்ச்சியா திரு விஜயை அட்டாக் பண்றாருல்ல. நாம் தமிழர் கட்சி திமுகவே இப்ப ரசிக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் பேசுறதை எடுத்து ரசிக்கும் போது விஜய் வர்சஸ் சீமான்ற கட்டமைப்பை அப்படியே போட்டோம், நீங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கோங்கன்னு திமுகவும் அதை கொண்டாடி பெரிதாக்குறாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல நீங்க பெரியார் வர்சஸ் பாரதின்னு கொண்டு வந்து திமுக நெரேட்டிவ், ஸ்டாலின் வர்சஸ் சீமான்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கு பிளான் போடுறாரு சீமான். ஆனா சாட்டை துரைமுருகன் விஜய் வர்சஸ் சீமான் இதுவே போதும் இந்த கால அரசியலை கொண்டு வராருல. இதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்புல இருக்குது. ஓகே, சீமான் மேனன் மலையாளி எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அவர் அம்பலப்பட்டு போவாருன்னு அவர் எடுக்கலன்னு எம்ஜிஆர் மலையாளி சிறிய எண்ணிக்கை உள்ளவங்கன்னு அடிக்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் ரசிகம் ஓட்டோ அவன் ஓட்டோ எனக்கு தேவையில்லைங்கிறதுக்காக என் மக்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதனால வண்ணாருக்கு பாதிப்பு, நாவிதருக்கு பாதிப்பு, குயவருக்கு பாதிப்பு, அகமுடையாருக்கு பாதிப்பு, முத்தரையருக்கு பாதிப்பு, யாதவருக்கு பாதிப்புன்னு அவர் விஸ்வகர்மாவுக்கு பாதிப்புன்னு ஆசாரி அவர் பொறுத்தவரை இந்த சமூகங்களுக்கு பாதிப்புங்கிறத முன்னிறுத்தி அவர் எம்ஜிஆர் அடிக்கிறார். எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது இந்த ஜாதிகளுக்கு பாதிப்புங்கிறாரு. அது மட்டும் இல்லை, கலைஞரும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தெலுங்கு தாய்மொழி மக்களை ப்ரொடெக்ட் பண்றாருன்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த இஷ்யூ சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான். டாக்டர் ஐயாவும் அதை சொல்றாரு. ஆனா அவர் உடனே 10.5 எடுத்து வை, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைனாலும் பரவாயில்லங்கிறதே சொல்றாரு. அன்புமணியும் அதை சொல்றாரு, உடனே 15 எடுத்து வைங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலைனாலும் பரவாயில்லங்கிறத சொல்றாப்புல. அப்போ சீமான் இந்த இஷ்யூல ஸ்டாலின் வர்சஸ் சீமானை உருவாக்குறாரு. சரி, பெரியார் இஷ்யூல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். ஓகே, அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் கலைஞர் பண்ணது, அருந்ததியர் கலைஞரை தெய்வமா வணங்குறாங்க. அந்த இஷ்யூவை தான் சீமான் முந்தைய ஈரோடு கிழக்குலையும் இந்த ஈரோடு கிழக்குலையும் எடுத்தாப்புல. இதுல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணுங்கிறாரு. தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்களும் அருந்ததியர் வாக்களும் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகுது. சீமான் இவங்களை கன்சால்டேட் பண்றாரு. அடுத்து இலவசங்கள் எதிர்ப்பு. இலவசங்களுக்குள்ள ஆதரவு ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். அது சீமானே இன்டைரக்டா ஒத்துக்கிட்டு பேசுறாரு. திருச்சியில கண்டிப்பா ஸ்டாலின் தான் இலவசங்களுக்கான ஆதரவு பெறக்கூடிய அளவுல இருக்கிறாரு. இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறதுல எதிர்முனையில சீமான் தான் இருக்கிறாரு.